ஒரு நிமிடம் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒரு விவசாயி. ஒரு பெரிய விளைநிலத்தில் நிற்கின்றீர்கள். சூரியன் உங்கள் சருமத்தில் சுடுகிறது. மண் உங்கள் காலடியில் செறிந்து காணப்படுகிறது. மேலும் உங்கள் கையில் இருக்கும் விதைகள் வாய்ப்புகளின் விதைகள். ஆனால் அவை விழும் இடம்தான் உங்கள் கனவுகள் வளருமா அல்லது வாடுமா என்பதை முடிவு செய்யும். இன்று நாம் இயேசு சொன்ன மிக முக்கியமான கதைகளில் ஒன்றில் ஆழமாக செல்வோம். விதைகள், மண் மற்றும் இதயத்தினை குறித்த ஒரு கதை. இந்த பழமையான உவமை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான இணைப்பை உருவாக்கும், மையத்தை தரும் என்பதற்காக கடைசி வரை இருக்கவும். இந்த 10 நிமிடங்கள் உங்கள் நாளின் மிக முக்கியமானவை ஆகலாம். மேலும் நீங்கள் ஒரு செடியை தவறுதலாக உயிரோடு வைத்ததில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். இந்த கதை தோட்டக்கலை திறன்களை குறித்ததல்ல. நம்புங்கள், நீங்கள் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். காட்சியை அமைத்துக் கொள்வோம். ஒரு ஏரியின் அருகில் அமர்ந்த இயேசுவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்துள்ளனர். அவர் கற்பித்ததை உயர்ந்த வார்த்தைகளால் இல்லாமல் எளிய குழந்தையும் புரிந்து கொள்ளும் ஒரு கதையை கொண்டு துவக்கினார். ஆனால் அதில் மறைந்திருக்கும் உண்மை நூற்றாண்டுகளாக வாழ்க்கைகளை வடிவமைத்துள்ளது. இயேசு தொடங்கினார். ஒரு விதை பொறுப்பாளர் வெளியே சென்று விதைகள் சிதறினார். சில விதைகள் பாதையில் விழுந்தன. பறவைகள் வந்து அதை தின்றுவிட்டன. மற்ற விதைகள் கற்கள் நிறைந்த நிலத்தில் விழுந்தன. அவை சீக்கிரம் முளைத்தன. ஆனால் போதுமான ஆழமில்லாததால் சூரியனின் சூட்டால் உலர்ந்து போனது. மேலும் சில விதைகள் முள் செடிகளின் நடுவே விழுந்து முள் செடிகளால் மூடப்பட்டன. ஆனால் சில விதைகள் நல்ல மண்ணில் விழுந்து 30, 60 அல்லது 100 மடங்கு பலன்களை தந்தன. ஆனால் இதோ, இந்த கதை விதைகள் அல்லது மண்ணை பற்றியது அல்ல. இதன் பொருள் என்ன? மேலும் இது உங்களுக்கு இவ்வேளையில் ஏன் முக்கியமானது? அப்படி என்றால் நம்முடன் மேலும் ஆழமாக செல்வோம். ஒவ்வொரு மண்ணும் ஒரு இதய நிலையை குறிக்கிறது. இங்கேதான் இது தனிப்பட்டதாகிறது. எது உங்களை வர்ணிக்கிறது? பாதையின் விதைகள். அதுவே மனக்கிளர்ச்சி இல்லாத இதயம். புத்திசாலி, அறிவு அல்லது சிறந்த ஆர்வம் உங்கள் மீது பின்னடித்தால் என்ன? நீங்கள் மிகவும் பிஸியாக அல்லது அதிகம் சோர்ந்துள்ளீர்கள் என்றால் என்ன? அதுவே பாதை. கற்கள் நிறைந்த மண், அது ஆழமற்ற இதயம். நாம் சில புதிய பழக்கங்களை தொடங்கினால், ஒரு புதிய வழிமுறையை கண்டுபிடித்தால், ஆனால் சிரமங்கள் வந்தவுடன் நாம் கைவிடுகிறோம். உங்களுக்கு இது பரிச்சயமாக இருக்கிறதா? நான் இதை அனுபவித்தேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உடற்பயிற்சியை தொடங்கி இருக்கிறீர்கள் மற்றும் 2 வாரங்களுக்குள் கைவிடுகிறீர்களா? ஆம், அது கற்கள் நிறைந்த மண் ஆற்றல். முள்செடிகள், அது நெரிசலான இதயம். கவலைகள், அழுத்தம், கவன சிதறல்கள், அவை முக்கியமானவற்றை நெரித்து விடுகின்றன. இது ஒரு சோதனைக்கு பக்கத்தில் உரிமையை நடுவதற்கு சமமானது. அழகான நோக்கங்கள், ஆனால் வளர்வதற்கு இடமில்லை. அதைத் தொடர்ந்து நல்ல மண்ணும் வருகிறது. இது திறந்த எளிதான இதயம்.
இது விதைகள் வேர்கள் ஊன்றுகின்றன. மேலும் அவற்றின் வேர்கள் ஒரு விளைச்சலை உருவாக்குகின்றன. எனவே கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நல்ல மண்ணை எவ்வாறு வளர்க்க முடியும்? அது நோக்கத்துடன் துவங்குகிறது. நிறுத்துங்கள். தன்னிலையை ஆராயுங்கள். உங்களிடம் என்ன வினாக்கள் இருக்கிறது? உங்கள் இதயத்தை காயப்படுத்துபவை என்ன? மேலும் உண்மையாக முக்கியமானவற்றிற்கு இடத்தை எவ்வாறு உருவாக்க முடியும்? மேலும் இயேசு தரும் வாக்குறுதி இதுவாகும். நீங்கள் நல்ல மண்ணை பேணும்போது விளைவுகள் உங்கள் கற்பனைக்கு தாண்டியதாக இருக்கும். 30, 60 அல்லது 100 மடங்கு ஆசிகள். ஆனால் அதாவது நடைமுறையில் எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நல்ல மண் என்னும் பொருள் மன்னிப்பு. அதுவும் கடினமாக இருக்கும்போது அது அமைதிக்கான எல்லைகளை அமைத்தல் போன்றது. அது நீங்கள் இன்றோடு விதைக்கும் சிறிய விதைகள். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அமைதியான பிரார்த்தனை சிறப்பாக மாறும் என்பதை நம்புவதும் ஆகும். எனவே இன்றைய மண் எது? நீங்கள் எவ்வளவு நல்ல மண்ணாக இருக்க விரும்புகிறீர்கள்? இந்த கதை உங்கள் இதயத்தில் ஏதாவது உறுத்தியிருந்தால் அதனை இங்கு நிறுத்த வேண்டாம். அந்த லைக் பொத்தானை அழுத்தவும். ஊக்கத்திற்காக பகிரவும். பார்த்ததற்கு நன்றி. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், இன்று நீங்கள் விதைக்கும் விதைகள் உங்கள் வாழ்க்கையை நாளை மாற்றும்.